சும்மா வாய் வார்த்தையா மக்கள் மீது அக்கறை இல்லாம இப்ப 30 வருஷம் ஒரு கட்சி 50 அதிமுக 50 வருஷம்ன்றாங்க, திமுக 70 வருஷம்ன்றாங்க. இந்த அனுபவத்தை எல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்க? எப்படி கொள்ளையடிக்கிறதுன்றதான் அவங்களுக்கு அந்த அனுபவம். மக்களுக்கு எது நல்லது செய்யறதுன்றது எந்த அவங்களுக்கு அக்கறையும் இல்லை, ஆசையும் இல்லை. எந்த திட்டத்தை கொண்டு வந்தா எப்படி கொள்ளையடிக்கலாம், எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், இது மட்டுமே ஒரு மனுஷன் வந்து திருடுறதை மட்டுமே 24 நேரம் சிந்திச்சுட்டு இருக்க முடியுமா? இப்ப அவங்களுக்கு வந்திருக்க புதிய தலைவலி தான் நம்ம தலைவர் விஜய். எப்ப பார்த்தாலும் தாவேகா என்ன பண்ணுது, தாவேகா எங்க போகுது, தாவேகா எப்படி மீட்டிங் போகுது. அண்மையிலோட பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி போறாங்க, பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படிலாம் வந்து டிவில உருட்டிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா இல்லையா? என்னடா திடீர்னு இது ஏன் உருட்டுறாங்க? ஏதாவது யோசிக்கல? ஒண்ணுல அண்மையில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திமுக அவங்க வந்து அவங்க கட்சிக்குள்ளே ஒரு சர்வே நடத்தினாங்க. சர்வே நடத்தி முடிச்சு பார்த்தா அவங்க எல்லாம் வைத்தறிச்சல் தாங்க முடியல. தேவைக்கா பல இடங்கள்ல அமோகமா வெற்றி பெறுத்துன்னு ஆய்வு சொல்லுது. இப்ப என்ன பண்றது? தாவேகா போய் வினிங்ல போயிட்டு இருக்கேன்றதுனால குறைந்தபட்சம் இந்த சிறுபான்மை ஓட்டலாச்சும் தடுத்து விடலாம் அப்படின்றதுனால என்டிஏ கூட்டணி யாராவது எங்கேயாவது ஒரு தகவல், உண்மையான தகவல் வச்சு பேசுறாங்களா? பொய் 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 பொய். இந்த மீடியாவை திறந்தாலே பொய். ஆனா மீடியாக்காரன் ஃபுல்லா தலைவருடைய நியூஸ் இல்லாம எந்த நியூஸ் இருக்காது. அதாவதுங்க வெறும் வீட்டுல ஒரு கேட்டுங்க, தலைவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கேட்டு, அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த கேட்டு திறக்கணும், அவ்வளவுதான். அதை திறக்குதா அப்படின்னு பார்த்து ஒரு 40,000 பேர் பார்த்துக்கலாம். எப்படா கதவு திறக்கணும், புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இதெல்லாம் மக்களுடைய விருப்பத்தை காட்டுது. நம்ம தலைவர் மீது மக்கள் கொண்டுள்ள அபாரமான அன்பும் நம்பிக்கையும் இதை காட்டுது. இன்னும் சில நாட்கள் தான் மீண்டும் இந்த மண், விக்கிரவாண்டி மண் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும். அந்த அரசியல் நம்ம சண்டை போடுறது யார் கூட சண்டை போடுறோம்? தீய சக்திகளை சண்டை போடுறோம். டிஎம்கே என்பது ஒரு தீய சக்தி, அவ்வளவுதான். திமுக என்ற தீய சக்தியில நம்ம சண்டை போடுறோம். ஆனா நம்ம யாரு? ரொம்ப சாதாரண மனிதர்கள் தானே. சொல்லுங்க, உங்கள்கிட்ட கார் இருக்கா? உங்கள்கிட்ட இருக்கா? எத்தனை கார் வச்சிருக்கீங்க? பங்களா இருக்கா? நம்மள்கிட்ட பங்களா இருக்கா? நிறைய பணம் இருக்கா? இல்ல. ஆனா நம்மள்கிட்ட என்ன இருக்கு? தைரியம் இருக்குது.